ஸோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது நான் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்கும்போது, ரொம்ப ஒரு ஃபயரா எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி அடிச்சாங்க. ஆர்சிபி ரொம்ப நல்லா அடிச்சு மேட்ச பிளாஸ் பண்ணாங்க. அதேபோல எம்ஐயும், கேகேஆரும் ஆடி 2மே ஈக்குவலா ஆடி நல்ல ஒரு மேட்ச பார்த்தோம். எம்ஐ சூப்பரா பீட் பண்ணி வின் பண்ணாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஆடி இருக்கிற விதத்த பார்த்தா, கண்டிப்பாங்க இத நம்பி நான் யாரார்கிட்டயோ வாய விட்டு வச்சிருந்தேங்க. ரொம்ப ரொம்ப அசிங்கமா போச்சு. ஸோ, ரொம்ப எனக்கு அசிங்கமா போச்சுன்னா, ஆஸ் அ பிளேயர்ஸா அவங்க டீமு எப்படி ரொம்ப ஒரு குறுகி நின்றுப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸ்டேடியத்துல. ஏன்னா, அப்படி ஒரு மேட்ச்ச தான் வந்து இன்னைக்கு பிளேயர்ஸ் வந்து விளையாடியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேல எவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர்ஸ பார்த்துருப்போம். நல்லா விளையாண்டுருப்பாங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச்சா இருக்கட்டும், ஹை ஸ்கோரிங் மேட்ச்சா இருக்கட்டும். எல்லாருமே சூப்பரா விளையாடி இதுவரைக்கும் சிஎஸ்கேவ கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அது சின்ஸ் 2025ல அந்த சாம்ராஜ்யம் உடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அப்படி ஒரு மேட்ச நாம இன்னைக்கு பார்க்கும்போதே ஒரு சங்கடங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு மேட்ச்ங்க. ஏன்னா, இந்த பக்கம் போயிட்டு வந்து மேட்ச பார்த்தா ஒரு விக்கெட்டுங்க. ஓவருக்கு ஒரு விக்கெட்டு. அந்த மாரி ஒரு நிலைமையில தான் மேட்ச் ஆனது வந்து ரொம்ப போயிட்டு இருந்தது. ஈஸியா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சுட்டாங்க. அதுல ஒரு எந்த மாற்றமுமே இல்ல. இப்ப நம்ம பிளேயர்ஸ பத்தி பேசி ஆவணுங்க. இந்த பிளேயர்ஸ் எப்படி ஆடியிருக்காங்க? உண்மையிலே நல்லா ஆடியிருக்காங்களா? இல்ல அவங்களோட பேக் ட்ராப் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சஞ்சு சாம்சன்ங்க. விக்கெட் கீப்பர். ரொம்ப ஒரு நல்ல பிளேயர். T20 வேர்ல்டு கப்லாம் ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆடி, கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கே ஒரு வழிகோலா பண்ணி குடுத்தாரு. T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சவரு நம்ம சஞ்சு சாம்சன் தான். பட் ஆனா அவரு இன்னைக்கு 7 பால் ஆடி வெறும் 6 ரன்னுங்க. ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 85. என்ன ஆடுனாரு அப்படின்றது சுத்தமா புரியலங்க. ஏன்னா, மத்த டீம் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால ரொம்ப அடிச்சு கிழிச்சு பறக்க விட்டாங்க. 14 வருஷமா தோத்துட்டு இருந்த மும்பை நேத்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது கேகேஆர பீட் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சன பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு இதாருங்க. ஆண்ட்ரே பர்கட் கிட்டயே அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். கெய்க்வாட் எப்படி ஆடுவாருன்னு ரொம்ப அவரும் நல்லாவே ஆடுவாரு. ஆனா அவர் ஃபார்ம்ல இல்லன்றது நமக்கு தெரியும். ஆனா சஞ்சு சாம்சன் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ரொம்ப நல்லா ஆடுவாரு. ரொம்ப நல்ல ஒரு டீம் ஸ்கோர் வரும் அப்படின்னு நான் நெனச்சேன். கண்டிப்பா அது வரல. ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப அவரு ஒரு கேப்டனுங்க. ரொம்ப ஒரு ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஆஸ் அ பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ரொம்ப ஒரு குரூஷியலான பிளேஸ அவர் தான் வந்து ஃபில் பண்றாருன்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறவரு 11 பந்து ஆடியே வெறும் 6 ரன் தான் சேர்த்தாரு. அவர் ஏன் அப்படி ஆடியிருக்காரு? என்ன ஆடியிருக்காருன்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. 2025ல 24ல இருந்தே அவருடைய மேட்ச்ல ஃபார்மே இல்லங்க. சுத்தமா ஃபார்ம் இல்ல. ஜடேஜாவுக்கு விட்டதுக்கு பதிலா ருத்துராஜ் கெய்க்வாட்ட கூட விட்டுருக்கலாம் போல இருக்குல்ல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஏன்னா, அவங்க நெக்ஸ்ட் பிராண்டிங்கே தோனிக்கு அடுத்து கெய்க்வாட்ட உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, சஞ்சு ஜடேஜாலாம் விட்டுட்டு ருத்ராஜ கெய்க்வாட்லாம் இருக்காருன்னா, அவர் அதுக்கான ஒரு வேல்யூ வந்து பண்ணணும் இல்லங்க. கண்டிப்பா அவர் வந்து அத பண்ணவே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாம எதிர்பார்த்த மாரி சிஎஸ்கே வந்து பேபி ஆர்மி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. டாடி ஆர்மிஸ் எல்லாம் விட்டு பேபி ஆர்மி. ஏன்னா, சின்ன சின்ன பசங்கள்லாம் விட்டு ஆடிட்டு இருந்தாங்க. மத்த டீம் எல்லாம் சின்ன பசங்கலாம் விட்டு மாஸ் பண்றாங்கன்றதக்காட்டி, நம்ம டீம்லயும் ஒரு பசங்கள்லாம் கூட்டிட்டு வரணும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஆயுஷ் மாத்ரே வந்தாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பால் போயிட்டு வந்தா, அடுத்த பாலுக்கு உடனேங்க விக்கெட்டுன்னு ஒரு பக்கம் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. என்னங்க இது? ஒண்ணுமே புரியல. போயிட்டு வந்து பார்த்தா, ஒரு விக்கெட்டுங்க. இப்படி ஆடிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்துல, மேத்யூ ஷாட் வராரு. 7 ரன் அடிக்கிறாரு. அதாவது 7 பாலுக்கு 2 ரன்னு. சாரி. 7 பாலுக்கு 2 ரன் ஆடி வெறும் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ரொம்ப ஒரு மெயின்டெயினே பண்ணலங்க. 28 ஸ்ட்ரைக் ரேட். அது எதுக்குன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ப சர்ஃப்ராஸ் கான் வராரு. இம்பாக்ட் பிளேயராவும் இறங்குறாரு. இம்பாக்ட் பிளேயர பொதுவா இறக்கி விட மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் இறக்கி விடுவாங்க. ஆனா இம்பாக்ட் பிளேயர் ஏன் முன்னாடியே இறக்குவாங்கன்னா, விக்கெட்ஸ் ரொம்ப அதிகமா போற நேரத்துல, நாம வந்து அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர ஏற்படுத்தி ஒரு ரன்ஸ கு குவிப்பாங்க. ஆனா இங்க இம்பாக்ட் பிளேயரே ஒரு இம்பாக்ட்ட குடுக்கலன்றது தான் ஒரு உண்மையான விஷயமாவே இருக்கு.
அப்படி ஒரு விஷயத்துல ஆடியிருக்காரு. ஏன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாவே பார்க்கப்பட்டுட்டு இருந்தாங்க. சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருக்க பசங்க தான். அதுக்கப்புறம் யாருன்னா கார்த்திக் சர்மாங்க. இவர பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். 15 பாலுக்கு 18 ரன்னு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியிருக்காரு. இவரு கிட்டத்தட்ட 11 crore ஆர் 14 crore நெனைக்கிறேங்க. அவ்ளோ ஒரு பிரைஸ் குடுத்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்தாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா எடுத்தாங்க. ஒரு நல்ல ஒரு மேட்ச வெளிப்படுத்துவாருன்னு நெனச்சோங்க. ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, மேல ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்ம்லயே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. அவுட் ஆயிட்டு இருக்காங்க. இவர் வந்து அத ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா? அத சுத்தமா ஆடலங்க. ஒரு 14 crore பிளேயர் மாரி அவர் ஆடவே இல்ல. ஒரு வே ஆஃப் ஸ்டைலிங்கே சுத்தமா இல்லங்க. அப்படி ஒரு இதுல தான் கார்த்திக் சர்மா வந்து இருந்தாரு. சிவம் டூபே ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்க. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஏதோ 14 மேட்ச்ல 1 மேட்ச்ல அடிக்கிறாரு, 2 மேட்ச்ல அடிக்கிறாரு. மிஞ்சி போனா 3 மேட்ச்ல அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 2டே மேட்ச் தாங்க. சீசன் சீசன் ஒரு காலத்துல ஃபார்ம்ல இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் எதுக்கு தான் இந்த சிவம் டூபே இப்படி இருக்காருன்னே தெரியலங்க. T20 வேர்ல்டு கப்லாம் அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சா அப்படி. அங்க ரொம்ப மேட்ச் கம்மி மேட்ச். ஏன்னா ஐபிஎல்லாம் அடிச்சு ஆடணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னா, சேமி ஓவர்டன். கண்டிப்பா வந்து செமி ஓவர்டன் தான் இங்க மேட்சையே கட்டி காப்பாத்திருக்காருன்னு சொல்லுங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட 10 ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிருன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அப்படியே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 19 ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாருங்க. கட்டி அணைச்சு இழுத்துட்டு போறாருன்னே சொல்லலாங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா ஒரு 36 பந்துக்கு 43 ரன் ஆடி, கிட்டத்தட்ட மேட்ச்சே கிட்டத்தட்ட ஒரு இழுத்து புடிச்சாருங்க. ஏன்னா 15 ஓவர்ல அவுட் ஆவாங்களா? 16 ஓவர்ல அவுட் ஆவாங்களா? இது மாரி நான் பேசிட்டே இருந்தேங்க. ஃப்ரெண்ட்ஸா நானும் இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. மேட்ச் எல்லாம் நாங்கலாம் ஒண்ணா சேர்ந்து பார்த்துட்டு இருப்போம். மேட்ச் வந்து 15 ஓவர்ல முடிஞ்சிரும், 16 ஓவர்ல முடிஞ்சிரும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு பவுலிங் தான் அவங்களும் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்களுடைய மேட்சோட ஸ்டைலிங் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. ஆனா, அவங்க ஓவர அது வரைக்கும் இழுத்து பிடிச்சு ஆடுனாங்களே நான் சொல்லுவேன். ஏன்னா, செமி ஓவர்டன் இல்லன்னா, கண்டிப்பா ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த டோர்னமென்ட் ஆயிருக்கும். ஜெமி ஓவர்டன்லாம் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டா வந்து விளையாடுற பிளேயருங்க. அவரு மேல பிரஷரே இருக்காது. ஏன்னா, அவரு லாஸ்ட்டா ஒரு ஒரு 4, 5 பால் வந்தாருன்னா 2, 3 சிக்ஸு அல்லது ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு டீசென்ட்டா வெளிய போற ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆள கூட்டிட்டு வந்து லாஸ்ட்ல விட்டு ஆட வச்சு பார்த்துருக்காங்க. ஆனா, அப்படி ஆட வச்சிருக்க உண்டான அவுட்புட் வந்துருக்கு. கண்டிப்பா மேட்ச 19 ஓவர், 20 ஓவருக்கு இழுத்துட்டு போறாரு. ஏன்னா, முக்கியமா ஸ்பான்சர்க்கெல்லாம் ரொம்ப ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நடுவுல போடணும். முன்னாடியே முடிச்சுட்டாங்கன்னா, ஸ்பான்சருக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாம போயிருக்கும். ஆடி போட்டுருக்க முடியாது. அதுவரைக்கும் இவரு இழுத்து புடிச்சு ஜெமி ஓவர்டன் ஆடியிருக்காரு. ஸோ, நூர் அகமது, மேத்யூ ஹென்றி, அன்சல் கம்போச்சு. நூர் அகமதும், மேட் ஹென்ரியும் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாங்க. வந்துட்டு என்னன்னா, நூர் அகமது 1 பாலு 9 அதாவது 1 ரன்னு 9 பால்ல அவுட் ஆயிட்டாரு. மேத்யூ ஹென்றி 7 பாலு 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அன்சுல் கம்போச்சு 10 பாலுக்கு 7 ரன்ல நாட் அவுட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் ரன் அவுட்ல இதாயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 19.3 ஓவர்லயே மேட்ச் வந்து ரொம்பவே முடிஞ்சிருச்சுங்க. என்ன ஒரு மேட்ச்ன்னே சுத்தமா தெரியலங்க. அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நான் என்னென்னமோ நினைச்செல்லாம் உட்காந்துருக்கிற சிஎஸ்கே. ஏன்னா ஒரு பக்கம் இன்ஸ்டா ரீல்ல இருக்கட்டும், யூடியூப், Facebookல எல்லாம் சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் 10 மணிக்கு வின் பண்ணா 10:30க்கு வின் பண்ணா எப்படி இருக்கும்னு எல்லாம் ரீல போட்டு அனுப்பிச்சிருங்க. சரி நானும் சிஎஸ்கே ஜெயிச்சுருவாங்க. ஒரு மாசம் ஜாலியா ஒரு ஸ்டோரி போட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தா, அது நடக்கவே இல்ல. மேட்ச் ஃபர்ஸ்ட் 5 ஓவர்லயே தெரிஞ்சிருச்சு. அந்த மாரி ஒரு மேட்ச் தான் ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ப இவங்க கம்ப்ளீட் பண்றதுக்காட்டி வந்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆவணுங்க. இவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வே ஆஃப் டிஃபெண்டிங் ஸ்டைல் இருக்குல்ல. கண்டிப்பா முடியல. வே ஆஃப் ஸ்டைலையும் மாத்தல. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் வந்து நீட்டா அடிச்சு புடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. முக்கியமா நம்ம வைபவ் சூரியவன்ஷிய பத்தி பேசியே ஆவணும். ஒரு 15 வயசு பிளேயரு. ஏன்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே அவுட் ஆயிட்டு போற நேரத்துல, வைபவ் சூரியவன்ஷி ஒரு 15 வயசு பையன் கிட்டத்தட்ட நின்னு 17 பாலுக்கு 52. ஏன்னா, கிட்டத்தட்ட ஆடுன ஒரு 3 மேட்ச்ல கிட்டத்தட்ட இவரு தான் 17 பால்ல 52 ரன் அடிச்சிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் 50. ஏன்னா, கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஆடுனாலும் இவரு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதேபோல எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் நாட் அவுட்ல நின்னு 36 பாலுக்கு 38 ரன்னு. அதாவது ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணாருங்க.
லாஸ்ட் வரைக்கும் சரி ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. துருவ் ஜுரேல் வந்தாரு. ஒரு 9 பாலுக்கு 18 ரன் அடிச்சாரு. ரியான் பராக்கும் ஒரு 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சாருங்க. டீசென்ட்டா 128 ரன்ன இது பண்ணி நீட்டா மேட்சே முடிச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா, அப்படி ஒரு மேட்ச் தான் இருந்தது. ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலான்ட்டு தான் ராஜஸ்தான் ராயல்ஸுமே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பார்க்கும்போதுங்க, கிட்டத்தட்ட சிஎஸ்கே தான் அதில வந்து ரொம்ப இதுங்க. -4.171 ரொம்ப ஒரு நெட் ரன் ரேட்டே வந்து பார்த்தோம்னாக்கா, ரொம்ப ஒரு கீழங்க. ஏன்னா, ஒவ்வொரு நெட் ரன் ரேட்டும் முக்கியம். ஏன்னா 8 டீமா இருக்கும்போது, கிட்டத்தட்ட நெட் ரன் ரேட்ன்றது பெருசா பேசப்படாது. 10 டீமுங்கும்பொழுது நெட் ரன் ரேட்ல தான் நெறையா அந்த 3, 4 பிளேயர்ஸ்லாம் நெட் ரன் ரேட்னால தான் பிளே ஆஃப்ஸே போவாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு இதில தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆர்ஆர் இது மூலியமா டாப்புக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான் ஆடியிருந்தாங்க. ஏன்னா 4.171ங்க. அந்த ஒரு நெட் ரன் ரேட்டே 2 பாயிண்ட் எடுத்து மேல நீட்டா போயிட்டு உட்காந்துட்டாங்க. கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ல. இப்படி ஒரு மேட்ச் ஆடுனாங்கன்னா கண்டிப்பா ஆர்ஆரும் ஒரு நீட்டான ஒரு பிளேஸுக்கு போயிருவாங்க. ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல தெரியிறாங்க. எம்ஐ அத விட டெஃபினட்டா ஒரு ஃபார்ம்ல நல்ல ஃபார்ம்லே தெரியுது. அப்படி ஒரு அப்படி ஒருப்பட்ட மேட்ச்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. கேகேஆர், எஸ்ஆர்எச்லாம் ஒரு டீசென்ட்டான ஒரு ரன் அடிச்சாங்க. 200, 200 அப்படின்னு ஒரு ரன் அடிச்சாங்க. அததான் ஆர்சிபியுமே வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனா, இருந்தாலும் 15 ஓவர்லயே முடிச்சு போனாலும் 200ன்ற ரன்னு பேசப்படுற ரன்னா இருந்தது. ஒரு பெரிய ரன்னா இருந்தது. அதேபோல தான் கேகேஆரும் அடிச்சிருந்தாங்க. 200ன்ற ரன்னு 220ன்ற ரன்னு ஒரு பேசப்படக்கூடிய ரன்னா இருந்தது. ஆனா, சிஎஸ்கே 127 ரன் அடிச்சுட்டு இப்படி ஒரு தோத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ்ல பார்ப்போம் எப்படி ஜெயிக்கிறாங்க? இல்ல தோக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய மேட்சஸ் வந்து பார்ப்போம். அதுலருந்து நான் இந்த வீடியோ வந்து லீவ் ஆக்குறேன். தேங்க் யூ.